வாங்க சாப்பிட. அம்மோ அம்மா மயம் வச்ச சிக்கன் எப்படி இருக்கு? ரெட்டி சில்லி சிக்கனு நல்லா இருக்கு. ரெட்டி சில்லி நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா கிண்டு 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 மசாலையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கு. நல்லா வாசனையா இருக்கு. அடேங்க அப்பா, அடேங்கப்பா சூப்பரா இருக்கு. நல்லா வெந்துருச்சா? நல்லா வந்திருக்கு. சூப்பரா இருக்கா? மயம் வச்ச சூப்பரா இருக்கு. அனைவருக்கும் வில்லேஜ் எழுத்துப்படி சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமானம் நெல்லியா நாச்சியப்பா. என்ன பார்த்தா தாயே, இன்னைக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணி தரவா? மயனே சிக்கன் கிரேவி வேணாம் அம்மா. அப்படின்னா நான் என்ன செஞ்சு தரேன் சிக்கன்ல? ரெட்டு சில்லி சிக்கன் பண்ணி கொடுப்பா மயனே. சரிம்மா, இப்ப பண்ணி தந்துறேன். உனக்கு ஒரு 5 நிமிஷம் பொறு, பண்ணி தந்துறேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 3/4 கிலோ சிக்கன் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த 3/4 கிலோ சிக்கனை வந்து நம்ம தொட பீஸா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆத்தா வந்து சொன்னாங்க வந்து நம்ம சிக்கன் கிரேவி நம்ம இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சிக்கன் கிரேவி வேணாம்னு சொல்லிட்டு ரெட்டு சில்லி சிக்கன் வந்து நம்ம தயார் பண்ணி தாமகனே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக வந்து இன்னைக்கு ரெட்டு சில்லி சிக்கன் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கேன். அந்த ரெட்டு சில்லி சிக்கனை எப்படி தயார் பண்ணுறதை பார்க்குறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் எழுத்து சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் டைஸ் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் எழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப ரெட்டி சில்லி சிக்கன் எப்படி தயார் பண்றத பாத்துருவோமா? வாங்க பாத்துருவோம். பார்த்து இன்னைக்கு ரெட்டு சில்லி சிக்கன் வந்து நம்ம தயார் பண்ண போறோம். அதுக்காக வந்து இரும்பு கடாய் வச்சுக்கிறேன். சிவப்பு மிளகா வறுக்கிறதுக்கு இரும்பு கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நெய் 2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். நெய்யில் சேர்த்து நம்ம வரமிளகா வறுத்தா தான் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் ரெட்டு சில்லி சிக்கனுக்கு. நெய் நல்லா காஞ்சிருச்சு. 25 வரமிளகாயை காம்பனிக்கு இப்போ சேர்த்துக்கிறேன். குறைஞ்சது வரமிளகா 25 கிராம் இருக்கும். நண்பர்களே, நம்ம ரெட்டு சில்லி சிக்கன் வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு நெய்யில் தான் நம்ம இந்த வரமிளகாயை நம்ம வறுத்துக்கணும். நெய்யில் வரமிளகாயை வறுத்து செஞ்சால் தான் அந்த ரெட்டு சில்லி சிக்கன் வந்து நல்லா அருமையாக இருக்கும். விதமான சூட்டில் அப்படியே வரமிளகாயை வந்து நம்ம வறுத்துக்கணும். பாருங்கள், நிறம் வந்து நல்லா மாறுது. அதே போல் கருகவும் கூடாது. நண்பர்கள், நல்லா நெய்யில் வறுத்துக்கிட்டோம் வரமிளகாயை. இனிமேல் எடுத்துக்கிட்டுருவோம். நெய்யில் வறுத்த வரமிளகா நல்லா ஆறிடுச்சு. வரமிளகா மிக்சி சாரில் சேர்த்து நல்லா வரமிளகா நல்லா மிக்சியில் அரை வர்றதுக்கு கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்க, நல்லா நைஸ் அரைச்சிருக்கோம். பார்த்தீங்களா? இதே மாதிரி அரைச்சிக்கணும். ரெட்டு சில்லி சிக்கன் நம்ம தயார் பண்ணுறதுக்கு நம்ம சிக்கன் வந்து மசாலாவெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால இரும்பு சட்டி வச்சுக்கிறேன். இரும்பு சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நெய் 2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா தான் அந்த ரெட்டு சில்லி சிக்கன் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இரும்பு கடாயில் சேர்த்த நெய் நல்லா காஞ்சிருச்சு. 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா தூள் நீக்கி அலசி சின்ன சின்ன நறுக்கி சேர்த்துக்குவோம். நம்ம செட்டிநாட்டு ஏரியாலாவே நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் அந்த ரெட்டு சில்லி சிக்கனு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நெய்யில் சேர்த்த சின்ன வெங்காயத்தை அப்படியே நெய்யில் நல்லா வதக்கு நல்லா வதக்கணும். அப்படியே ரெட்டு சில்லி சிக்கன் வந்து கண்டிப்பாக நெய்யில் தான் நம்ம தயார் பண்ணணும். நெய்யில் தயார் பண்ணால் தான் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். நெய்யில் சேர்த்த சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்துக்கிட்டுருவோமா? இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்தா அடாடாடா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சேர்த்த இஞ்சி பூண்டை விழுத அப்படியே நல்லா பரட்டு நல்லா பரட்டி விட்டு நம்ம எவ்வளோக்கு அவ்வளவு நெய்யில் நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு எந்த வகை நம்ம குழம்புகளை தயார் பண்ணாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதுகள் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நெய்யில் நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ மிக்சியில் அரைச்ச மிளகாய் விழுதுகளை வந்து இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம். நண்பர்களே, பாருங்க, நம்ம சேர்த்த மசாலாவில் பாருங்க என்ன கொப்பளிக்குது பத்திலா. இந்த மாதிரி என்ன நல்லா கொப்பளிச்சாவே நல்லா வந்து மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். நெய்யில் சேர்த்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதுகளை அதே போல நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்த மிளகாய் விழுதுகளும் சேர்த்து அடி வதங்கையில் அடையங்கப்பா வாசனை கடுமையாக இருக்கு. 3/4 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு 1 முறைக்கு 2 முறை நல்லா அலசி இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் தொட பீஸ் தான் நம்ம சேர்க்குறேன். இப்போ நீங்கள் சிக்கனில் எந்த பீஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம தொட பீஸ் 5 பீஸ் வந்து சேர்த்துக்கிறேன்.
சேர்த்த சிவங்களை நல்ல மசாலாவில் அப்படியே நல்லா பரட்டுறோம். நல்லா பரட்டி அடாடாடாடா பார்க்கையில் இப்போவே எடுத்து சாப்பிடலாம் போல தோணுதே. மசாலாவில் சேர்த்த நம்ம சிக்கன் தொடை பீஸு நல்ல காரசாரம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்னதான் மசாலா சேர்த்து நம்ம தயார் பண்ணாலும் நமக்கு நாக்குக்கு ருசியை தர்றது இந்த கல்லுப்பு சேர்க்கலைன்னா ருசி இருக்காது. இப்போ கல்லுப்பு ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்த கல்லுப்பை நல்லா அப்படியே கிண்டி விட்டு, நண்பர்களே எந்த கோழிக்கறியாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். நம்ம கால் தொட தான் நம்ம சேர்க்கணுங்கிறது அப்படி இல்லை. நீங்கள் எந்த பீஸ் வேணாலும் நம்ம சேர்த்து இதே மாதிரி நம்ம தயார் பண்ணலாம். நம்ம சேர்த்த சிக்கன் தொடை பீஸு நல்லா காரசாரமாக நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா வேகிறதுக்கு 100 மில்லி பச்சை தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம். நண்பர்களே நல்லா பச்சை தண்ணி வந்து நம்ம சேர்த்துட்டோம். நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டோம். பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் பாருங்கள் அப்படியே மிதக்கிறான் பாருங்கள். அப்படி பார்க்கையிலே அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. நம்ம சேர்த்த தண்ணி பாருங்கள் நல்லா வத்திருச்சு. இந்த மாதிரி நல்லா வத்தணும். நம்ம சேர்த்த சிக்கன் தொடை பீஸும் நல்லா வெந்துருச்சு. கல் உப்பு சேர்த்த உடனே அந்த ரெட் சில்லி சிக்கன் வந்துட்டு அடேங்கப்பா வாசம் மூக்க தொலைக்குதுங்க. ஊரே கூப்பிடுது. அதே போல் நல்லா இன்னமும் சுவையை தர்றதுக்கு நம்ம அரை எலுமிச்சம்பழம் சாரை வந்து புளிச்சு விட்டுக்குவோம். எலுமிச்சம்பழத்தை நல்லா புளி நல்லா புளிஞ்சு அப்படியே சேர்க்குறப்போ புளிஞ்ச எலுமிச்சம்பழ சாறு ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலாவிலேயே சிக்கன் தொடை பீஸ்லேயே அப்படியே நல்லா சாரட்டும். நண்பர்களே நல்லா சார்ந்துருச்சு. நல்ல கார சாரமாக நல்ல ரெட்டு சில்லி சிக்கனை வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். கடைசியாக கொத்தமல்லி தலை வந்து சேர்த்துக்குவோம். கடைசியாக அப்படியே கொத்தமல்லி தலையை அப்படியே மலைச்சாரல் போல் அப்படி தூவி விட்டு, நண்பர்களே அருமையான முறையில் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் ரெட்டு சில்லி சிக்கன் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். நண்பர்களே இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதான். நம்ம ஆத்தா வந்து ஆசையாக கேட்டாங்க. இனிமேல் ஆத்தாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதான் சாப்பிட. ரெட்டு சில்லி சிக்கனே அருமையா பண்ணிருக்கு. சிக்கனை இப்ப சாப்பிட போறேன். எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. வாசனையோட சாப்பிடலாம் வாங்க. ரெட்டு சில்லி சிக்கன் எப்படிமா இருக்கு? சில்லி சிக்கன் சூப்பர். சூப்பரா? சில்லி சிக்கன் சூப்பர். மயம் நல்லா அருமையா பண்ணிருக்கா? நல்லா அருமையா பண்ணிருக்கு. சரிம்மா சாப்பிடு. நல்லா வந்திருக்கா தாயே? சூப்பரா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கா? நல்லா வந்திருக்கு. வாங்க சாப்பிட. நமது வில்லேஜ் ஹெல்த் பிடிச்சாருன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவை அடிக்கடி பாருங்க. அடுத்த வழி சந்திப்போம் மீண்டும். நன்றி, வணக்கம்.